காவிரி தீரத்தினுடைய ஜனநாயகனாக இருந்து பாடுபட்ட ஆடுதுறை முருகன் அவர்கள் அவரை இருகரம் நீட்டி நாங்கள் ஒரு தாய் பிள்ளையை வரவேற்பதைப் போல நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். அவர் 2 நிமிஷம் பேச சும்மா சொல்லுங்க. எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய வாழ் உரிமை போராளி எங்கள் குடும்பத்தினுடைய மூத்த அண்ணன் வீட்டிற்கு நான் வருகை தந்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட 33 ஆண்டு காலம் தலைவர் கூட அனைத்து போராட்டங்களிலும் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு 2 மாத காலம் என்னுடைய மனசு படாத பாடுபட்டது. இருந்த காலத்திலும் தலைவரோடு தான் இருந்த வழியே என் மனசு தலைவரை விட்டு போகலை. மீதி இருக்கின்ற காலத்திலும் தலைவரோட கட்சி பணியை சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கின்றேன். ஆனால் ஒன்றே ஒன்று, எங்களுடைய தலைவர் நிர்வாக குழு கூட்டத்தில் நான் ஒரு ஆள் பேசினேன். இந்த கூட்டணியில் இருக்க வேண்டாம், நம்ம வெளியில் வந்துடும், 4 சீட்டு தான் தராங்க, வெளியில் வந்துடும். ஆனால் என் தலைவன் திமுக விட்டு வரமாட்டேன்னு சொல்கிற தலைவன் இன்னைக்கு கண்ணா முன்னாடி ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போட்டுட்ருக்காங்க. நான் சொன்னேன், இந்த கட்சி வேண்டாம், நமக்கு திமுக வேண்டான்னு சொன்னேன். தலைவர் மட்டும் தாண்டி தோண்டி குதிச்சாங்க. நான் பணம் வாங்கிட்டேன்னு சொல்லி என்னை கேவலப்படுத்துவாங்க, நானும் எங்களுடைய பையன் துறையும் கேவலப்படுத்துவாங்கன்னு சொன்னாங்க தலைவர். நான் ஒரு ஆள் மட்டும் தான் சொன்னேன், வேண்டாண்ணே, இந்த இயக்கத்தில் இந்த கூட்டணியில் இருக்க வேண்டாம்னு சொன்னேன். ஆனால் அந்த முடிவு அன்னைக்கே எடுத்துருந்தா நம்மளுடைய எதிர்காலமே வேறு மாதிரி இருந்திருக்கும். இன்றைக்கி தலைவர் நம்மக்குள்ளே ஒரு சில பேர் ஒரு சில இடர்பாடுகளால் இந்த இயக்கம் பின்னோக்கி போய்டுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. தலைவர், எங்களுடைய தலைவர் உயிர் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டில் வாழ்வாதார போராடக்கூடிய ஒரே தலைவர் தலைவர் வைகோ அவர்கள். அவர் பின்னால் நாங்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கின்றேன். ஆனால் 2 மாத காலமாக இது போராடின இயக்கம், போராடிக்கிட்டே இருக்க தலைவர்கிட்ட ஒரு 2-3 போராட்டம் நடத்தியிருக்காங்க. மேகட்டாட்டுக்காக வாசுதேவன் உள்ள உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. இங்கே சென்னையில் 2-3 ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. நிறைய நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில நம்மளால் போக முடியலையே, இருக்க முடியலையே, என் மனசு கஷ்டப்பட்டது. இருந்தாலும் இந்த 2 நாள் நடந்த பொதுக்குழுவில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறப்ப என் மனசு துடிச்சுது. ஆனால் இந்த இயக்கத்தை யாராலையும் என்னுடைய தலைவர் இருக்கிற வரையும், ஆனால் அவர் பின்னால் வந்த நாங்கள் 33 வருஷம் போராட்ட களங்கள் இருந்திருக்கோம். அவர் பின்னாலும் இந்த இயக்கம் சிறப்பாக தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய இயக்கமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்று கூறிக்கொண்டு பேச மட்டுமைக்கு நன்றி கூறி விடைபெறும். நன்றி. வணக்கம். வாழ்வாதாரங்களை காப்பதற்காக போராடிய போராளி என்ற வார்த்தையை சொன்னார். இந்த வாழ்வாதாரங்களை தமிழகத்துக்கு பாதுகாத்து கொடுத்த எங்கள் போராட்டத்தையோ என்னுடைய பணியையோ அதில் நாங்கள் ஈட்டியதையோ ஒரு வரி கூட பத்திரிகையில் வெளியிட முன்வராத, தொலைக்காட்சி வாதங்களில் என்றைக்காவது ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை சொல்லாத ஊடகங்கள் இன்றைக்கு இவ்வளவு கடுமையாக காய்ந்து என் மீது பாய்கின்றனவே. இத்தனை வருஷம் தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காக்க நாங்கள் போராடியதில் 100% பங்கு எந்த கட்சியாவது போராடியது உண்டான்னு நான் கேட்கிறேன். அதை என்னைக்காவது வெளியிட்டது உண்டா ஏடுகளோ ஊடகங்களோ? இன்றைக்கு இவ்வளவு கோவப்பட்டு கண்டனம் தெரிவிக்க உரிமை அவங்களுக்கு உண்டு. நான் அதுக்காக வருத்தப்படுறேன். அந்த தோழர் திட்டமிட்டு கேட்டாரு. அதுல ஏற்கனவே 5 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தினால மனம் முன்பட்டு இருந்ததுனால அவரை பார்த்து கேட்டேன், நீங்க அந்த பத்திரிகை தானா அப்படின்னு கேட்டேன். கேட்டிருக்க கூடாது. நான் வாட்ஸ்அப் பத்திரிகைகளை ரொம்ப மதிக்கக்கூடியவன். எந்த இடத்துலையும் யாரையும் நான் இது பண்ணதில்லை. 2 சம்பவத்தை குறிப்பிட்டு பத்திரிகையாளர் சங்கம் சொல்லியிருக்கு. ஆயிரக்கணக்கான இடங்களில் பத்திரிகையாளர்களை மரியாதையாக நடத்தியிருக்கிறேன். அது அவங்களுக்கு மறந்து போச்சா? உங்களை பத்திரிகை ஆபீஸ்குள்ள பூந்து உறக்கிற கட்சி, உங்க முகத்துல காரித்து போன ஒரு தலைவர், அவங்கள பற்றி என்னைக்காவது நீங்க கண்டனம் போட்டிருக்கீங்களா? இப்போ நீங்க கண்டனம் போட்டதை பற்றி ஒரு தப்பு இல்லை, நான் தப்பா சொல்லலை. நான் பத்திரிகையாளர்களை மரியாதையாகத்தான் நடத்துவேன், எதிர்காலத்திலும் மரியாதையாகத்தான் நடத்துவேன். யார் மேலே எனக்கு கசப்போ காழ்ப்போ வெறுப்போ கடுகளவும் எனக்கு கிடையாது. நான் ஒரு பார்ன் ஃபைட்டர். 62 வருஷமா அரசியலில் இருக்கிறேன். இன்னொரு சில வருஷம் இருப்பேன். ஆனால் தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் செந்தமிழ்நாட்டு ஒளி உரிமைக்கும் செந்தமிழ்நாட்டு வாழ்வுரிமைகளுக்கும் என் வாழ்க்கையவே அர்ப்பணித்து நான் போராடி வருகிறேன். அது யாராலும் அங்கீகரிக்கப்படவில்லை.
ஏடுகளோ ஊடகங்களோ அதை ஒரு வார்த்தை கூட சொல்ல என்றைக்கும் அவர்கள் தயாராக இல்லை. அதற்காக அவர்கள் மீது எனக்கு இந்த கோபமும் இல்லை. பத்திரிகையாளர்கள் உரிமையை பொட்டாவில் நான் தான் அந்த ப்ரொவிஷனை நீக்க காரணம். அவங்க பிரஸ் மேலேயே பாஞ்சாங்க பொட்டாவில், அதை ரிமூவ் பண்ண வச்சது நான் தான். அப்படி பத்திரிகையாளர்களுக்கு மரியாதை என்றைக்கு நான் கொடுப்பேன். நடந்த சம்பவத்துக்காக என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பத்திரிகையாளர் சங்கத்துக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் தோழர்களை போகாதீங்கன்னு தான் சொன்னேன். நான் ஒன்றும் ஏவி விடலை. அவங்க மீறி கிட்ட போயிட்டாங்க. அது போனது தப்பு. அது மாதிரி நடக்காது. பத்திரிகையாளர் சங்கத்துக்கு என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இல்ல சார், பத்திரிகையாளர்கள் நீங்க நிறைய ரோட்ல உட்காந்து போராட்டம்லாம் பண்ணீங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டதுதான் எங்களுக்கு எல்லாம் வரும். அதுக்கு ரொம்ப என்னை காயப்படுத்தி 4-5 நாளைக்கு முன்னாடி எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தி ஒருவர் எங்க கட்சி விட்டு போனவர் கொடுத்ததை ஒரு முழு பக்கத்துக்கு போட்டிருந்ததுல ரொம்ப காயப்பட்டிருந்தேன். அந்த காயப்பட்ட காரணத்தினால தான் அப்படி கேட்டிருக்க கூடாது. நான் நக்கீரன் கோபால் கைதுன்னு ஏர்போர்ட்ல கேள்விப்பட்ட உடனே நான் போய் ஸ்டேஷனுக்கு உள்ள போய் உட்கார்ந்தேன். ஆமா, தரையிலே உட்கார்ந்தேன். பத்திரிகையாளர்கள் அவர் பத்திரிகையாளர்கள் காரணத்தினால தான் அதுக்காக நான் அங்க கைதானேன். அப்படி பத்திரிகையாளர்களுடைய உரிமையை என்றைக்கும் பாதுகாப்பதற்கு வைகோ தயாராக இருப்பான். நடந்த சம்பவத்துக்கு என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கோரிக்கை ஒன்றும் இல்ல. ஆட்சிக்கு பிறகான முதல் கூட்டம் பெயர் வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு எல்லாம் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்துக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்ற டிஸ்கஷன்லாம் நாளைக்கு இருக்கலாம். அங்க போனா தான் தெரியும் என்ன. பங்கேற்கிறோம். நாங்க எங்க தலைமை நிர்வாகிகள் எல்லாருமே பங்கேற்கிறோம். அவங்க அழைப்பு கொடுத்துருக்காங்க. 2 அமைச்சர்கள் அழைப்பு கொடுத்தாங்க. அந்த கடிதமே ரொம்ப ரொம்ப நாகரிகமாகவும் நல்ல சொற்கள் பயன்படுத்தப்பட்டு இருந்தது. அது எங்கள் தோழர்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. அதில் இந்த முடிவு எடுக்கணுங்கிற விருப்பம் எல்லார்ட்டையும் இருக்குது. அதனால் நான் நாளைக்கு போய் கலந்துக்கிடுவோம். அங்கே என்ன பேசப்படுங்கிறது அங்கே போன பிறகு தான் தெரியும். இல்லை, அது பேச வேண்டிய வாய்ப்பு வந்தால் எங்கள் கருத்தை சொல்லுவோம். அதுக்காக 2012 முதல் போராட்டத்தை மேகதாட்டு கிருஷ்ணகிரியில் நடத்தினவங்க நாங்கள். சகோதரர் ஆடுதுறை முருகன் ஏற்பாட்டில் காவிரி தீரம்பூராம் ஊரூரா போய் இந்த மேகதாட்டு எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி கட்சி கொடி கட்டாம காரில் எங்கேயும் கொடி கட்ட விடாம இந்த மேகதாட்டு ஆபத்தை மக்கள்கிட்ட போய் சொல்றதுக்கு எல்லா இடங்களையும் ஆடுதுறை முருகன் தான் ஏற்பாடு செஞ்சிருந்தாரு. 2015 இதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற கட்சி தமிழக வாழ்வாதாரங்கள் முல்லைப்பெரியாரை காப்பாற்றுற மாதிரி இதை எப்படியாவது காவிரி தீரத்தை காப்பாற்றணும், ஹைட்ரோ கார்பன் வராம தடுக்கணும். அதுக்கும் அவர் தான் என்னை அழைச்சிட்டு போய் 4-5 முக்கியமான இடங்கள்ல போராட வச்சாரு. அவன் மீத்தேன்காரன் ஆபீஸை நீ காலி பண்ணிட்டு நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள போகலன்னா உன் ஆபீஸ் இருக்காதுன்னு வான் பண்ண. சாயங்காலத்துக்கு மத்திய லாரியில எல்லாம் தூக்கி போட்டு ஆபீஸை காலி பண்ணிட்டு போயிட்டான் மீத்தேன்ல. அவன் அந்த இது தஞ்சாவூர்ல. அதெல்லாம் நான் தமிழ்நாட்டை பாதுகாத்து கொடுத்துருக்கேன், நெய்வேலியை மீட்டு கொடுத்துருக்கிறேன், நீட்டியொழிவை தடுத்து நிறுத்தி இருக்கிறேன், பென்னிக்குயிக் அணையை பாதுகாத்து கொடுத்துருக்கிறேன். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் செய்த சாதனை. நான் என் காலத்துக்கு பிறகாவது இதை சரியாக ஆய்வு செய்கிறவர்கள் வைகோ தமிழ்நாட்டுக்கு இப்படிதான் பாடுபட்டான்னு என் மறைவுக்கு பிறகாவது 4 பேர் எழுதுவாங்க. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.